ஹலோ நண்பா, நார்மலாக நம்ம லேப்டாப் வாங்கினா என்ன ரேட்டுக்கு வாங்குவோம்? ஒரு 20,000 30,000 50,000 60 அதிகபட்சமாக ஒரு 1,00,000 வரைக்கும் லேப்டாப் வாங்குவோம். பட் இங்கே வந்து நம்ம கையில் இருக்க லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா லெனோவோட Legion 7i அப்படிங்கிற ஒரு லேப்டாப் தான் நம்மள்ட்ட இருக்குது. இந்த லேப்டாப்போட விலை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,50,000 ஸோ இந்த 2,50,000 விலைக்கு ஒரு மோஸ்ட் ப்ரீமியமான ஒரு லேப்டாப்பை லெனோவோலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேப்டாப் தான் நம்ம கையில் இருக்குது. ஒரு லேப்டாப்பில் 2,50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து இருக்கலாம். இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கேமிங்கில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்காகவே ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு ஹெவியான கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல நம்ம ரிவ்யூ அப்படிங்கும்போது டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுலேயும் இந்த டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே குவாலிட்டியாகவும் இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 2.5 கிலோ இருக்குது. அது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க அடாப்டர் பார்த்திங்கன்னா 230 வாட்ஸில் வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் 90 வாட்ஸில் வந்து அடாப்டர் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால, பவர் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து 230 வாட்ஸில் வந்து ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் இருக்கிற போர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதை பொறுத்தளவில் 2 USB 3.4 சப்போர்ட் பண்ணக்கூடிய USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு USB 3.1 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து USB 3.2 சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஆனால் ஒன்று வந்து Gen 1ல் கொடுத்துருக்காங்க, ஒன்று Gen 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் மைக்ரோஃபோனுக்கு ஒரே ஜாக் வந்து காம்போ ஜாக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HDMI 2.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஈத்தர்நெட்டுக்காக RJ45 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணி இந்த லேப்டாப் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே பொறுத்தளவில் இங்கே ஃபுல் HD சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு IPS பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 144 ஹெட்ஸ் வரைக்கும் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதில் வந்து HDR சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி இதோட பிரைட்னஸ் பொறுத்தளவில் 500 நிட்ஸ் வரைக்கும் அதிகமான பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ கலரில் ரொம்ப கவனம் செலுத்துறவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து கலரில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ அடோப் ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அதை ஒர்க் பண்ணும்போது கலர் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டான கலர் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அக்யூரேட்டான ஒரு கலர் கரெக்ஷன் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பக்காவான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நம்ம கேமிங் பண்ணும்போதும் சரி, இல்லை நம்ம வீடியோ பார்க்கும்போதும் சரி, இல்லை நார்மலாக ஒர்க் பண்ணும்போதும் சரி, இல்லை எடிட்டிங் பண்ணும்போதும் சரி, எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கே வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கலாம். அந்தளவுக்கு இதோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப தரமாக கொடுத்துருக்காங்க. பெசல்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான பெசல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தின்னாக தான் வந்து இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து அதிகமான இப்போ நார்மல் லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேப் வந்து நிறையா கொடுத்து பெசல்ஸ் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படி இல்லாமல் பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கம்மியான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் 720p சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப் கேமரா வந்து டிஸ்பிளேக்கு மேலே டாப்பில் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பிரைவசி சட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வெப் கேமரா யூஸ் பண்ணாத நேரத்தில் அந்த பிரைவசி சட்டரை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து வெப் கேமராவில் ஓப்பனில் இருந்தால் கூட அதில் வந்து எதுவுமே வந்து டிஸ்பிளே வந்து வராது. அந்த மாதிரியான ஒரு சட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸில் இந்த மாதிரி வெப் கேமரா இதிலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரைவசி சட்டர் எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா யார் எப்போ எதை ஹேக் பண்ணுவோம் அப்படின்னு தெரிய மாட்டேது. அதனால் பிரைவசியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேப்டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த லேப்டாப்பில் கீபோர்டில் RGB பேக் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து ரொம்ப அழகுபடுத்துறது இந்த லைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பலவிதமான கலர் எஃபெக்ட்ஸ் வந்து இதில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதில் டேரெக்டாக வந்து கீபோர்ட்லேயே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேயே நம்ம வந்து டேரெக்டாக வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம IQ அப்படிங்கிற அவங்களோட சாஃப்ட்வேர்லையும் வந்து கொர்சேரோட சாஃப்ட்வேர் அது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலமாகவும் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பலவிதமான கலர் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணும்போது லைட் எரியிற மாதிரி இந்த மாதிரி பலவிதமான எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த கீபோர்டில் நீங்கள் ஃபங்க்ஷன் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த கீயெல்லாம் வந்து செகண்டரி கீயாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இலுமினேட் பண்ணுற மாதிரி வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த RGB லைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் மட்டும் இல்லாமல் லேப்டாப்போட ஃப்ரண்ட் சைடில், பேக் சைடில், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லா சைட்லேயுமே வந்து RGB க்ளோவிங் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீபோர்டுக்கு மேலே டாப்பில் சென்டராக வந்து ஒரு பவர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் கீழே ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து என்ன மோடில் செட் பண்ணுறோமோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஒன்று வந்து குவைட் மோட், இன்னொன்று பேலன்ஸ்டு மோடு, இன்னொன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் மோட். ஸோ இது மூணுமே நம்ம வந்து இதில் இருக்கிற சாஃப்ட்வேரில் போய் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன மோடில் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. அடுத்தது அந்த டச் பேடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி பட்டன்ஸாக கொடுக்காம ஃபுல் டச் பேடுமே வந்து கிளிக்கபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல வேணாலும் வந்து டச் பேட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வந்து இதில் வந்து படிகிறது இல்லை. நார்மலாக லேப்டாப்ஸில் நம்ம டச் பேடில் வந்து அதிகமாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்மட்ஜஸ் வந்து அங்கே வந்து தெரியும். இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவு எந்த விதமான ஸ்மட்ஜஸோ எந்த மேக்னெட்டாக வந்து இது இல்லை. ஸ்பீக்கர்ஸை பொறுத்தளவு 2 2 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது.
கேமெல்லாம் நம்ம விளாடும் போதும் சரி, இல்லை ஏதாவது யூடியூப்பில் பாட்டு கேட்குறோம் இந்த மாதிரி இருந்தாலும் போதும் சரி, ஓரளவு ஒரு பர்சன் இப்போ நம்ம தனியாக வந்து பாட்டு கேட்குறோம் இல்லை கேம் விளாட்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தேவையான ஒரு எனஃபான சவுண்ட் வந்து கிடைக்குது. ஒரு லைட்டான ஒரு பேஸும் இந்த அதில் இருக்குது. பேட்டரியை பொறுத்தவரை இங்கே 4 பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு 2.5 மணி நேரம் வந்து தாக்கு பிடிக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 230 வாட்ஸ் சார்ஜர் வந்து இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த லேப்டாப் பொறுத்தவரை 0 to 50% சார்ஜ் ஏறதுக்கு 30 நிமிஷத்துலேயே வந்து சார்ஜ் ஆகுது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும், அதுதான் இதோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் என்னங்கிறத காமனாக வந்து பார்த்துடலாம். இன்டெல் கோர் i7ஓட 10875H CPU வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலான லேப்டாப்ஸில் வந்து 6 கோர் வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து 8 கோர் கொடுத்துருக்கிறது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மாதிரி 16 GBயில் DDR4 SD RAM வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 3200 MHz சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 32 GB வரைக்கும் நம்ம வந்து மேலாக வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்க முடியும். கிராஃபிக்ஸை பொறுத்தளவில் NVIDIAவோட GeForce RTX 2080 சூப்பர் மேக்ஸ் Q 8 GBயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்தளவில் இன்னைக்கு தேதிக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்க. ஸோ அதுவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 1 TB சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு SSD கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா M.2 SSD. ஸோ இது வந்து இதோட ஃபாஸ்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இதெல்லாம் வந்து பக்காவான ஒரு ஸ்பீடை வந்து இதை எதிர்பார்க்கலாம். இந்த லேப்டாப்போட கூலிங்காக கோல்ட் ஃப்ரண்ட் 2.0 6 தெர்மல் சென்சர் அராய் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 டெடிகேட்டட் சேனல்ஸ் வந்து இருக்குது, தெர்மல் சேனல்ஸ். ஸோ இது மூலமாக வந்து இது இந்த லேப்டாப்பை வந்து நல்லா ஸ்பீடாக கூல் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ஓஎஸை பொறுத்தவரை இதில் Windows 10 ஹோம் வந்து ப்ரீலோடராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MS ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீலோடராக அவங்க ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு ஒர்த்தான ஸ்பெக்ஸ் அப்படி தான் சொல்லலாம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் நான் நிறைய கேம் வந்து விளாண்டு பார்த்தேன். அந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேரில் வந்து அடோ ப்ரீமியர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எடிட் வந்து பண்ணி பார்த்தேன். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இதில் FPS பார்த்தீங்கன்னா 144 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 144 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதிகபட்சமாக வந்து ஒரு கேமோட ஸ்மூத்னஸை இந்த லேப்டாப்பில் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு கேமை ப்ளே பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். Okay, John. I have set your route to a nearby race event. Turn around when it is safe to do so. In 100 meters, turn right. Turn right. கேமிங் பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு CPU வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட்டான ஒரு CPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம நார்மலாக வந்து ஒரு கேம் விளாடும்போது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே விளாட ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த கீபேட்லலாம் கை வைக்க முடியல. எனக்கெல்லாம் 2-3 தடவை கை சுற்றுச்சு. அந்தளவுக்கு வந்து இதில் வந்து இந்த ஹீட்டிங் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க வந்து கூலிங்காக வந்து நிறையா வந்து தெர்மல் ப்ரொடெக்ஷன் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. நிறையா வேப்பர் சேம்பர் இந்த மாதிரி நிறையா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் கூலிங்கை பொறுத்தளவில் இவங்க கொடுத்துருக்கிற அந்த ப்ராசஸருக்கு தேவையான கூலிங்கை வந்து இவங்களால் வந்து பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நம்ம கேம் விளாடும் போது இதில் அதிகமான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்ம வாங்குற லேப்டாப்பில் இந்த மாதிரி ஹீட்டிங் பிரச்சனை இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதாக வந்து படலை. அதே மாதிரி இந்த கீபேடு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் வந்து கிடைக்குது. அதே மாதிரி
அந்த ட்ராக் பேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு கேப் வந்து தெரியுது. இதெல்லாம் வந்து அவங்க அந்த பில்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு 60,000 70,000 அந்த மாதிரி ரேஞ்சிலேயோ இல்லை 30,000 20,000 ரேஞ்சில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த லேப்டாப்போட விலை பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேரியன்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு ஹையஸ்டான ஒரு வேரியன்ட். பட் இந்த வேரியன்ட்லேயே வந்து இந்த ஹீட்டிங் பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்போட நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த லேப்டாப்லாம் வந்து ஹீட்டிங் பிரச்சனை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே என்னை வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கலாம் இந்த ஹீட்டிங் பிரச்சனை. நானும் வந்து சரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு இன்னொரு அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி ட்ரை பண்ணும் பொழுதுமே அந்த ஹீட்டிங் பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. சில நேரத்தில் அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் நான் வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணி விளாண்டுட்டு இருப்பேன். ஏன்னா அந்த கீபோர்டில் வந்து கை வைக்க முடியல என்னால், அந்தளவுக்கு வந்து ஹீட்டை வந்து என்னால் உணர முடிஞ்சது. ஸோ அதனால் இந்த வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸை வந்து பார்க்குறேன். மிச்சபடி இந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கிற கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தான ஒரு லேப்டாப் தான். அந்தளவுக்கு வந்து இதில் ஃபீச்சர்ஸை அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படிங்கலாம். அந்தளவுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்னால் இந்த லேப்டாப்பை நீங்கள் இத்தனை லட்ச ரூபா கொடுத்து வாங்குங்க அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியல. ஒருவேளை இவங்க அடுத்த மாடல்ஸ் இதோட அடுத்த மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதை சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ அப்படி சரி பண்ணாங்க அப்படின்னா அதே வந்து நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா நீங்கள் இந்த லேப்டாப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.